வெல்கம் டு ஈட் வேஸ்ட் சேனல். போன வீடியோவில் இந்திரஜித் யாகம் வளர்த்து சிவனை வழிபட்ட காயத்ரி பீடத்தை பற்றி பார்த்தோம். காயத்ரி பீடத்தை நிறுவிய முருகேச சுவாமிகளுடைய மகா சமாதி அதுக்கு பக்கவாட்டிலே தான் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல அரிதான ஆன்மீக பொக்கிஷங்கள் அடங்கிய அருங்காட்சியகம் இருக்குது. மெடிடேஷன் ஹாலும் இருக்குது. சுவாமிகள் உபயோகித்த பொருளும் இருக்குது. திருமூலர் 5000 வருடங்களுக்கு முன் உபயோகித்த லிங்கம், கோட்டி ருத்ராட்சம், கோடிமுகம் இருக்கு. கோட்டி ருத்ராட்சம், எருக்கம் பிள்ளையார், கொம்பு தேங்காய். அந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா கொம்பு இருக்கு, கொம்பு தேங்காய். அப்புறம் சாமிஜி அவங்க சமாதி ஆயிரத்து கடைசியாக ஒரு கிழமைக்கு முதல்ல எடுத்த படம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க சாமிஜி அவங்க பயன்படுத்தின திருவடி, வஸ்திரம், ஒரு பெட்டு, சேர்லாம் அப்படி இருக்குது. அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையாரும் பழனி ஆண்டவரும் நவபாஷன் அவங்க கிடைச்சது. அகத்தியரின் ஓலைச்சுவடி, உஜ்ஜயினியின் கால் சிலம்பு, வியாச முனிவரின் பிட்சா பாத்திரம், வால்மீகி முனிவரின் அட்சய பாத்திரம், சஞ்சீவனி மூலிகை எல்லாத்தையும் ஒரு இடத்துல பார்க்கலாம். காயத்ரி பீடம், ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலயம். இந்த இடம் குரு பீடம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம குருநாதர் காயத்ரி சித்தர் முருகேச சுவாமிகள் அவங்க தான் இந்த ஆலயத்தை ஸ்தாபிச்சாங்க. அவங்க 2007 சமாதி ஆகினாங்க. அவங்களோட ஜீவ சமாதி தான் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விசேட குரு பூஜை, காயத்ரி பூஜை, யாகம் எல்லாம் நடக்கும். பெருந்தொகையான பக்தர்கள் வருவாங்க. காலையில இருந்து மதிய அறுதி பூஜை, அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் அன்னதானம் உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் குரு பூஜை, அறநெறி பாடசாலை, அதுதான் இந்த இடத்துல நடக்கிற விஷயம். அதே நேரத்துல இலங்கையிலே காயத்ரி அம்மனுக்கு இருக்கிற முதலாவது ஆலயம் இந்த ஆலயம் தான் ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஆரம்பத்துல ராவணண்ட மகன் இந்திரஜித் தவம் பண்ணதாகவும், அந்த நேரத்துல மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனே இறங்கி ஆசீர்வாதம் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதான் இந்த கோயில் ஸ்தல வரலாறு. அதே நேரத்துல ராமாயண யுத்தத்துக்கு முதல்ல நிக்கும்பலா யாகம்னு சொல்லி நிக்கும்பலா தேவியை வச்சு இந்திரஜித் மூலமா ஒரு பெரிய யாகம் நடந்திருக்கு. அந்த யாகம் நடந்த இடமும் இந்த இடம் தான். அப்பேற்பட்ட விசேஷமான இடம். இப்ப நீங்க ஆலயத்துல பார்த்திருப்பீங்க, ஒரு மூலஸ்தானம் காயத்ரி தேவி, ஒரு மூலஸ்தானம் சிவன். அந்த சிவலிங்கம் கூட அங்க பின்னாடி ஒரு படம் போட்டிருப்போம். சிவபால யோகீஸ்வரர் யோகி அவர் 12 வயசுல இருந்து தொடர்ந்து 12 வருஷம் தவம் பண்ணி சிவபெருமான் உத்தரவுல அந்த யோகிக்கு வட இந்தியாவில் நர்மத நதியில அந்த லிங்கம் கிடைச்சது. அந்த லிங்கம் இலங்கையில இந்திரஜித் தவம் பண்ண இடத்துல பிரதிஷ்டை பண்ணணுங்கிறது உத்தரவு. அந்த யோகியை அந்த லிங்கத்தை எடுத்துட்டு நம்ம குருநாதரோட சேர்ந்து நீங்க அங்க பாத்தீங்களே மூலஸ்தானத்துல அங்க பிரதிஷ்டை பண்ற நேரம் பாத்தீங்கன்னா ஓரளவு சின்ன லிங்கம், இப்ப சின்ன அளவுல வளர்ச்சி பெற்று வருது. சில நேரம் பூஜை பண்ணக்குள்ள வேர்க்கிறத கூட நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிவராத்திரிக்கும் நம்ம யார் வேணாலும் மூலஸ்தானம் உள்ளுக்கு போகலாம். இங்க வலம்புருஷங்களை பால் கொடுப்பாங்க. நீங்களே போயிட்டு அபிஷேகம் பண்ணி தொட்டு வணங்கலாம். மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமிக்கும், வருஷத்துக்கு ஒரு முறை சிவராத்திரிக்கும். அப்ப அந்த லிங்கம் கிடைச்ச இடத்துல தான் பக்கத்துல பாருங்க 108 லிங்கங்கள் இருக்குது. அந்த 108 லிங்கங்கள் கூட நர்மதையிலிருந்து எடுத்து ஏதோ ஒரு காலத்துல ஜெர்மன் கொண்டு போயிட்டாங்க. யார் கொண்டு போனாங்க, எப்போ போனிச்சு, எப்படி போனிச்சுன்னு தெரியும். பல 1000 வருஷத்துக்கு முதல்ல போயிருக்கலாம். நம்ம சுவாமிஜி அவங்க தியானம் பண்ணக்குள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஜெர்மன்ல இந்த 108 லிங்கங்கள் இருக்குன்ட்டு. அப்போ அவங்களோட சீடர்கள் அங்கே அனுப்பி பார்த்த இடத்துல அவங்களுமே அதை கொடுக்கறதுக்குன்னே வச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல இந்த 108 லிங்கங்களையும் சுவாமிஜி இங்கே கொண்டு வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களோட கடைசி விருப்பமா இருந்தது அந்த 108 லிங்கங்களுக்கு ஒரு தனி ஆலயம் அமைக்கணும். அந்த ஆலயம் உலக ஆன்மீக அதிசயங்கள் ஒரு அதிசயமா இருக்கும்னு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அந்த கோயிலை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி முடிஞ்ச ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி தான் அந்த 108 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறோம். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற 108 லிங்கங்கள் கூட செதுக்கினதோ செஞ்சதோ கிடையாது. எல்லாமே இயற்கையானது, எல்லாமே சுயம்பு. இப்போ ஏற்பட்ட ஒரு 108 லிங்கங்களை ஒரு இடத்துல தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இங்கே மாத்திரம்தான் இருக்கு. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் கூட ஒரு சின்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் மியூசியம். இது எப்படின்னு சொன்னாக்க சித்தர் தியானம் பண்ணக்குள்ள அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். அங்கங்கே போனால் சில மகான்கள் வச்சு வழிபட்டது, சித்தர்கள் பயன்படுத்தினது, நம்ம குருநாதர் பயன்படுத்தினதெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமிஜி அவர் சின்ன வயசு படம். அவர் குரு சுவாமி ஞானானந்தகிரி சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கீங்க, திருக்கோவில் தபோவனம். அவர் இங்க பாத்தீங்கன்னா கண்ணைய யோகீஸ்வரன் சொல்லி காயத்ரி உபதேசம் கொடுத்த குரு. இது அவங்க உபதேசம் பண்ற சேரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா அங்கங்கே சேகரிக்கப்பட்ட பொருள்கள் நிறைய இதுலயும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க பானலிங்கங்கள், சின்ன லிங்கங்கள், பெரிய லிங்கங்கள் அங்க பாத்தீங்க இல்லையா, அதுலயே சின்ன லிங்கங்கள் தான் பானலிங்கங்கள். இங்க பாத்தீங்கன்னா அகஸ்திய மகர்ஷிகிட்ட இருந்து ஓலைச்சுவடி வழி வழியா சுவாமிஜி கிடைச்சது ஒரிஜினல் அகஸ்திய ரிஷிகிட்ட இருந்த ஓலைச்சுவடி. ஒற்றைக்கண் தேங்காய், உள்ளுக்கு விபூதி இருக்கு. இது கூட ஒரு சித்தர் இருந்தது. இந்த சுத்தீவரம் இருக்கிறது கஸ்தூரி, கஸ்தூரி மான்ல இருந்து எடுக்கிற கஸ்தூரி. ஸ்படிகலிங்கம், ஸ்படிக ஆஞ்சநேயர், இதுல இருக்கிற எல்லாமே ஸ்படிகம். இங்க பாத்தீங்கன்னா நவபாஷானம், பழனியில போகரிசி முருகனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நவபாஷானத்துல தான் நவபாஷானம். வியாச மகரிஷி கிட்ட இருந்த பிக்ஷா பாத்திரம் வியாசர். வால்மீகி ரிஷிகிட்ட இருந்து அக்ஷய பாத்திரம். இதெல்லாம் எப்படின்னு சொன்னா பல 1000 வருஷத்துக்கு முதல்ல வாழ்ந்தவங்க வழி வழியா யார்கிட்ட கடைசியா இருந்துச்சோ அவங்க மூலமா பெறப்பட்டு சாமிஜி பாதுகாத்து வச்சிருந்ததுல நாங்க இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம். இதுதான் ஒரிஜினல் சஞ்சீவனி மூலிகை, சஞ்சீவனி. அப்புறம்
ஒரிஜினல் வலம்புரி சங்கு, ஒரு முக ருத்ராட்சம் காம்போட இருக்கு. சாலிகிராம் தெரியும்ல, சாலிகிராம், அக்னிலிங்கம், நவபாஷண லிங்கம், 12 ஜோதிலிங்கங்கள், போகரிசி கையில் அந்த மந்திரக்கோள், யானை தந்தத்தில் செஞ்ச பிள்ளையார், மரகத பிள்ளையார், இது டைகர் ஐன்னு சொல்லி ஒரு கல்லில் செஞ்ச பிள்ளையார், இது யானை தந்தத்திலிருந்து எடுக்கிற முத்து கஜமுத்துன்னு சொல்லுவாங்க. உஜ்ஜயினி அம்மண்ட கால் சிலம்பு, இதெல்லாமே ரிஷிகளுக்குரிய யந்திரங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முதல்ல வாழ்ந்தவங்க அவங்க வச்சு வழிபட்டது, பயன்படுத்தினது, நம்ம குருநாதர் பயன்படுத்தினதெல்லாம் இங்க இருக்கு. இங்க அவங்க தியானம் பண்ற ஆசனம். குரு பக்தியோட சிறப்பாக ஒரு இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புத்தக படிப்பும் கேள்வி ஞானமும் பயன்படாது. பேரின்பத்தை பெற ஒரு சத்குருவின் அருள் தேவை. சத்குரு எங்கே என்று தேடினாலும் கிடைக்க மாட்டார். குரு வேண்டும், அவர் வழி நிற்பேன் என்ற உண்மையான உள்துடிப்பு இருந்தால் மட்டுமே சத்குரு கிடைக்கப் பெறுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஹால் முழுக்க சித்தர்கள், ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் தலைவர்களுடைய புகைப்படங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. காயத்ரியின் படம், குருபீடம், முருகேச சித்தர் அவர்களின் மகா சமாதி ஆயிற்றை இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்து செல்பவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் நல்லதையுமே காண்பார்கள் என்கின்றனர். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.